வாவ் ஓ மை காட் இன்றைக்கான வீடியோ என்னென்னா பழைய டேபிள் ஃபேனோட கார்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பழைய வாட்டர் கேன் இது ரெண்டுத்தையும் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா எப்படி ஃபிஷ் ட்ராப் மேக் பண்ணுறது அதை வச்சுட்டு எப்படி மீன் பிடிக்கிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்க போகிறோம். சேனல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏன்னா உங்களோட சப்போர்ட் பண்ண தான் எனக்கு வந்துட்டு தேவை. நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். டேபிள் ஃபேனில் உள்ள கார்டு இருக்குல்லையா, அந்த கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வந்துட்டு வேணும். ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரே சேம் சைஸாக வந்துட்டு இருக்கணும். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் டை 100 mm லெங்த் இருக்க மாதிரி கேபிள் டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நம்பர். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 mm லெங்த் இருக்க மாதிரி கேபிள் டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 30 நம்பர். 1 லிட்டர் வாட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16 நம்பர் வந்துட்டு தேவை. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் 3/4 இன்ச்சில் நான் 1/2 இன்ச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி நீளம் வந்துட்டு வேணும். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா 2 ஃபேன் கார்டையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே ஒன்று வந்துட்டு வச்சிருக்கேன். நடுவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் 1 லிட்டர் வாட்டர் கேன் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்டர் கேனை வந்துட்டு நடுவில் வைக்கிறேன். இப்போ வச்சோன்னா சென்டரில் வந்துட்டு ஒரு கேப் வருது இல்லையா, அந்த கேப்பை விட 1 இன்ச்சு வந்துட்டு கூட வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 3/4 இன்ச் பிவிசி பைப் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பிவிசி பைப்போட சென்டரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ஸா பிளேட் வச்சுட்டு காடி மாதிரி வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு சைடில் வந்துட்டு எப்படி எடுத்துக்கணும், அதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு சைட்லையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்படி கட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ண சைடை வந்துட்டு கீழே இருக்கல ஃபேன் கார்டு அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடை வந்து இன்செர்ட் பண்ணிக்கிறேன். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கார்டில் வந்துட்டு ஒரு சைடை வந்துட்டு மாட்டிக்கிறேன். இதை எப்படி வந்துட்டு கனெக்ட் பண்ணியிருக்கோமோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிவிசி பைப் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைடில் வந்துட்டு 2 கார்டையும் வந்துட்டு ஒன்றா கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா ஒரு வாட்டர் கேன் எடுத்து இந்த கார்டுக்கு நடுவில் வச்சோம்னா எவ்வளோ கேப் வருதோ அந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிவிசி பைப் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 16 நம்பர் வந்துட்டு தேவை. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 16 வந்துட்டு கட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் கேன் எடுத்துக்கிறேன். இந்த வாட்டர் கேனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ஷுக்கான ட்ராப்பை வந்துட்டு மேக் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறேன்னா வாட்டர் கேன் வந்து பார்த்தீங்கன்னா பாதியாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கேப்புக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை கிடையாது, கேப்புக்கு கீழே உள்ளதான் வந்துட்டு தேவை. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த கோனுக்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணுறேன், அந்த இதில் கோன் மாதிரி இருக்குல்ல, இந்த சைடை வந்துட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாதி வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கத்திரிக்கோலை வச்சுட்டு நைஸாக வந்துட்டு நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு தெரியும் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாட்டில் சுற்றிலுமே வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக வந்துட்டு கட் பண்ணுறோம் அப்படின்றத கடைசியாக வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்துட்டு கட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் கையை வந்துட்டு வரேன். கையை விடும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு உள்ளே போகுது, ஆனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டன் வந்துட்டு வர முடியல. இதே மாதிரி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு ஒர்க் பண்ண போகுது. மீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா ரிட்டன் வந்துட்டு வர முடியாது. அது மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ஆக்சுவலாக ஒரு வலை மாதிரி இது இருக்குது அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்துட்டு போக தான் வந்துட்டு ட்ரை பண்ணணும். அந்த கான்செப்ட் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்துட்டு இந்த ஃபிஷ் ட்ராப்பை வந்துட்டு செய்கிறோம். ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த வாட்டர் கேனில் வந்துட்டு ஓப்பனாக இருக்கு இல்லையா, அந்த சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இடத்துல வந்துட்டு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டை வந்துட்டு போட்டுக்கிறேன். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா கேபிள் டை போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் தான் வந்துட்டு கட்ட போகிறோம். ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓட்ட போட்டுக்கிறேன். இப்போ என்ன பண்ணணும், இதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 16 வாட்டர் கேனையும் வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த வாட்டர் கேனை வந்துட்டு பிவிசி பைப் வச்சிருக்கோம் இல்லையா நம்ம ஃபேன் கார்டுக்கு இடையில, அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கேனை வந்துட்டு வைக்கிறேன். வச்சுட்டு நம்ம ஆல்ரெடி வந்துட்டு போட்ட ஓட்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதையும் அந்த ஃபேன் கார்டையும் சேர்த்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேபிள் டை இருக்குல்ல, கேபிள் டை போட்டு வந்துட்டு நான் கட்டிக்கிறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம வாட்டர் கேன் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் வந்துட்டு நம்மளுக்கு கோன் மாதிரி இருக்கிற சைடு, அதாவது பார்த்திங்கன்னா நம்ம கத்திக்கோல் வச்சு கட் பண்ணி விட்டது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ட்ராப்பில் உள்ளார இருக்கணும். ஓப்பனாக இருக்கிறது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெளியில் இருக்கணும். இந்த மாதிரி தான் வந்துட்டு வைக்கணும். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னால தெரியும் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் வந்துட்டு பண்ணிங்க. ஓகே, அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னா அந்த வாட்டர் கேனுக்கு அடுத்தபடியாக நம்ம ஒரு 15 பீஸ் வந்துட்டு பிவிசி பைப் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதில் ஒரு பீஸை வந்துட்டு 2க்கும் நடுவில் வச்சுட்டு 200 mm கேபிள் டை இருக்கு இல்லையா, அதை போட்டு வந்துட்டு நான் கட்டிக்கிறேன். கேபிள் டை போட்டு தான் வந்துட்டு கட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. நீங்கள் கம்பி இல்லைனா கயிறு போட்டு கட்டுறேன் அப்படின்னா கூட வந்துட்டு நீங்கள் கட்டிக்கலாம். இதே போல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபேன் கார்டை சுற்றிலும் நம்மளுக்கு எவ்வளோ வாட்டர் கேன் எவ்வளோ பிவிசி பைப் தேவைப்படுதோ அவ்வளோத்தையும் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு கட்டிக்கிறேன். எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்துட்டு ஒரு 16 வாட்டர் கேன் வந்துட்டு தேவைப்படுச்சு, 16 பிவிசி பைப் வந்துட்டு தேவைப்படுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90% பேர் வந்துட்டு சப்ஸ்கிரைபே பண்ணாமல் தான் வந்துட்டு பார்க்குறீங்க. ஏன் என்ன காரணம் அப்படின்றது வந்துட்டு தெரியல. என்ன ரீசன் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஃபிஷ் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. நான் முன்னாடி என்ன சொன்னோம் அதே தான் வந்துட்டு பண்ணியிருக்கேன். இடையில மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பிவிசி பைப் வந்துட்டு கொடுத்துருக்கேன். அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் கேப் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாட்டர் கேன் வைக்க முடியல. ஓகே, இப்போ ஃபிஷ் ட்ராப் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஃபிஷ் ட்ராப்பில் வந்துட்டு மாட்டக்கூடிய மீனை வந்துட்டு எப்படி வெளியில் எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கார்டில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூடி இருக்கு இல்லையா, இதை வந்துட்டு கழட்டணும் அப்படின்னா வந்து தனியாக வர மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கழட்டிட்டு வந்துட்டு கவுத்து வந்துட்டு நம்ம மீன் எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா நம்ம ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுட் வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெளியில் இருக்கக்கூடிய மீனை வந்துட்டு நம்ம அட்ராக்ட் பண்ணி உள்ளார வந்துட்டு கொண்டு வர முடியும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோன்னா மல்லிகை கடையில் போய்ட்டு டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய கவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 வாங்கிட்டேன். அந்த கவரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அது உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா உயிரோடு இருக்க மண்புழு வந்துட்டு பார்த்தீங்கன்னா உள்ளார வந்துட்டு போட்டுக்கிறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த கவரை வந்துட்டு கேபிள் டை போட்டு கட்டிக்கிறேன். கட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா நம்ம ஃபிஷ் ட்ராப்பில் அந்த மூடியை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளார வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் கேனோட கோன் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கேபிள் டை போட்டு வந்துட்டு கட்டுறேன். இதே மாதிரி வந்துட்டு இந்த 2 கவரையும் இந்த ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளார வச்சுட்டு வந்துட்டு கட்டிக்கிறேன். இப்போ வெளியில் இருந்துட்டு மீன் பார்க்குது அப்படின்னா உள்ளார இருக்க அந்த புழு முன்றதை பார்த்துட்டு அந்த ஃபிஷ் ட்ராப்புக்குள்ளார வர்றதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய சான்ஸ் இருக்குது.
ஓகே கைஸ், நம்மளோட ட்ராப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் வைக்கிறதுக்கான ஒரு பர்ஃபெக்டான இடத்த வந்து தேடி கண்டுபிடிச்சி அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் வந்துட்டு வைக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு மீன் மாட்டோம். ஸோ அந்த மாதிரி இடத்த வந்துட்டு நம்ம இப்போ தேடி கண்டுபிடிக்கலாம். நம்மளோட ஃபிஷ் டாப் வந்துட்டு நான் இந்த இடத்துல தான் வந்துட்டு வைக்க போகிறேன். ஆழமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் வந்துட்டு இல்லை. நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டாப் வந்துட்டு முழுந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு இருந்தாலே வந்துட்டு போதும். சுற்றிலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பில்லும் பாசியும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு படர்ந்துருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே வந்துட்டு நம்ம இந்த ஃபிஷ் டாப்பை வந்துட்டு வைக்கலாம். இப்போ வச்சுட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃபிஷ் டாப்பில் வந்துட்டு ஒரு கயரை வந்துட்டு கட்டிக்கிறேன். இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வேளை வந்துட்டு மீன்லாம் மாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் டாப்பை வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட இழுத்துட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கயத்தை கட்டிக்கிறேன். கயத்தை கட்டிட்டு என்ன பண்ணுறேன்னா, ஒரு குச்சி எடுத்து வந்துருக்கலாம். அந்த குச்சிலையும் இந்த கயத்தை கட்டிட்டு பக்கத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குச்சை வந்துட்டு நம்ம அழுத்தி வந்துட்டு நம்ம ஊனி வச்சுக்கலாம். ஓகே கைஸ், நம்மளோட ட்ராப்பை வந்துட்டு வச்சாச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 12 மணிக்கிட்ட ஆகிட்டு இருக்குது. நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 3 இல்லை 4 மணியை போல் வந்து நம்மளோட ட்ராப்பை வந்துட்டு எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ட்ராப் வந்துட்டு எந்தளவுக்கு ஒர்க் பண்ணுது, இல்லை மீன் மாட்டியிருக்கா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். ஃபிஷ் டாப் வந்து எடுத்து பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. இப்போ டைம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. நான் ஒரு 4 மணிக்கிட்ட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 5 மணியாக வந்துட்டு ஆகிடுச்சு. இப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து வந்தேன் அந்த இடத்துக்கு. இப்போ போயிட்டு நம்ம அந்த ஃபிஷ் டாப் வந்து பார்க்கலாம். நான் இன்னும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட போயிட்டு பார்க்க கூட இல்லை. நீங்கள் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, ஃபிஷ் டாப்பில் வந்து மீன் இருக்குமா இருக்காதா அப்படின்னு வந்து நினைப்பீங்க. நான் என்ன வேண்டிட்டு போகிறேன் அப்படின்னா, ஃபிஷ் டாப்பில் வந்து மீன் இருந்தே ஆகணும், ஒன்றாச்சும் இருந்துடணும் அப்படின்னு சொல்லி தான் வந்துட்டு வேண்டிட்டு போகிறேன். சரி ஓகே, ரொம்ப பேச வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். போய் பார்க்கலாம். வாவ், மீன் இருக்குப்பா. வாவ் வாவ் வாவ், திருப்பி போயிட போகுது. அதை வந்துட்டு ஒழுங்காக என்னால் எடுக்க முடியல. உள்ளே என்ன மீன் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே சிலேபி, 3-4 சிலேபி இருக்குப்பா. ஓ, பாட்டில் எல்லாம் டேமேஜ் ஆகிருக்கு. சரி ஓகே, போயிட்டு பார்க்கலாம். வெளியில் எடுத்து கொண்டு போய் பார்க்கலாம் நம்ம இப்போ அவுத்துட்டு. ஓ, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருமா இந்த ஃபிஷ் டாப்பில்? மீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே அடிபட்டுருக்கு. எல்லாம் வெளியில் போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணி வந்துட்டு பார்த்திங்கன்னா செதுட்டு எல்லாம் வந்துட்டு வெட்டியிருக்கு. ஓ, முடியே வந்துட்டு பார்த்திங்கன்னா உடச்சிட்டேன். சரி ஓகே, ஓ மை காட், பரவாயில்லப்பா. நம்ம ஃபிஷ் டாப் வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 மீன் பிடிச்சிருக்கோம். 4மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிலேபி தான். நீங்கள் வந்துட்டு பாருங்களேன், உங்களுக்கே வந்துட்டு தெரியும். இருக்குது இந்த மீனுக்கு. இதுக்கு ஒன்றும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்துட்டு டேமேஜ் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இது ஒன்றும் பெருசாக வந்துட்டு டேமேஜ் இல்லை, சைலண்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளார வந்துட்டு நம்ம வச்சுருக்க ஃபுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் ஒர்க் பண்ணுது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா அமேசான்லேருந்து வாங்கின ஃபிஷ் டாப் வச்சுட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு ஃபுட்டு வச்சேன் உள்ளார. அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் மாட்டுனுச்சு. இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதே தான் ட்ரை பண்ணேன். பட் ஆனால் இதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் கிடச்சிடுச்சு. நீங்கள் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இன்னுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சு அந்த மண்புழு வந்துட்டு பார்த்திங்கன்னா முண்டிக்கிட்டே தான் இருக்குது பாருங்களேன். நான் இப்போ தான் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு போட்டுட்டு வரேன். வீடியோ எல்லாத்தையும் வந்துட்டு போயிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களோட சப்போர்ட் மட்டும் தான் எனக்கு வந்துட்டு தேவை.